கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம கியூ வந்துட்டு இப்போ லீச்சாவை கன்வின்ஸ் பண்ணிடுறான் இல்லையா, கொஞ்சம் பேப்பர்ஸ் எல்லாம் எழுதி வச்சு அதில் வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு மனசு கொஞ்சம் கஷ்டமாக போயிடுது. அதாவது கியூ வந்துட்டு நிறைய பொண்ணுங்களை வந்து டேட் பண்ணுற மாதிரி வந்து மிங்கிள் ஆகிட்டு இருக்கனால தான் இப்போ லீச்சாவுக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ அந்த சமயத்தில் ஹீரோவும் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட ஒரு வாக்கு கேட்குறா. ஃப்யூச்சரில் நீ யாரையாவது வந்து டேட் பண்ண போகிற, யாரையாவது உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்கள தான் வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன்னா தயவு செஞ்சு என்கிட்ட முன்னாடியே விஷயம் சொல்லிவிடு, நான் விலகி போயிடுறேன். அதை விட்டுட்டு என்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் எதுவும் பண்ணிடாத. என்னால் வந்துட்டு என்னுடைய டிக்னிட்டியை வந்து உடச்சிட்டு நிம்மதியாக இருக்க முடியாது. ஸோ எப்போ உனக்கு என் மேலே இருந்து ஃபீலிங்ஸ் குறையுதோ அதை வெளிப்படையாக என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோவும் அவளை கொஞ்சம் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கன்வின்ஸ் பண்ணுறான். சரியான முட்டாள் நீ, எந்த அளவுக்கு நான் உங்ககிட்ட விழுந்திருக்கேங்கன்னு கூட உனக்கு புரியாமல் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், உனக்கு எப்போயாவது வந்துட்டு யார் மேலேயாவது ஃபீலிங் வந்துச்சுன்னா முன்னாடியே என்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ஹீரோ வந்து அவளை கம்பல் பண்ணி ஆஃபீஸ்க்கு ட்ரைவ் பண்ணிட்டு வரான். அவளும் ரொம்ப வந்து வெக்கப்பட்டுருக்கா. ஏற்கனவே நிறைய பேர் காசிப் பண்ணிட்டு இருக்காங்க, பாஸோட இப்போ வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் நம்ம 2 பேரும் இப்போ தான் டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆஃபீஸில் இருந்த லவ் பேனையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ யார் வேணாலும் டேட் பண்ணலாம்ல ஆஃபீஸில். அதனால் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட என்னோட லவ்வை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதை மற்றவங்களுக்கு முன்னாடி மறைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்தி அப்படியே உள்ளே வந்துட்டு அனுப்பி வைக்கிறான். ஸோ அங்கேருந்து பார்த்துட்டு போகிறவங்கலாம் அவளுடைய பிளேஸ்க்கு வரதுக்குள்ளேயே வந்துட்டு காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இங்கே சீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவள் பெஸ்ட் ஃப்ரெண்டும் மற்றவங்களும் சேர்ந்து கேட்குறாங்க, என்ன பாஸோட தான் வந்தியாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாரும் இந்த மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அந்த பக்கமாக எதிர்ச்சியாக பாஸ் வந்தாரு, நான் வந்துட்டு இருக்கும்போது ஸோ லிஃப்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனால் யாரும் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. அப்போ புதுசாக சேர்ந்துருக்கால அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஹே உண்மையை சொல்லு, உனக்கு பாஸ்க்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினும் அதான் எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களே, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிடுறா. ஸோ அந்த புது பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமாக காண்டு ஏறிடுது. அவளும் வந்துட்டு எல்லாம் தப்பாக நடந்துட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவள் வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பார்த்தோன்னா அங்கே அவளுடைய கசன் வேகமாக வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு எங்கேயோ ஓடிட்டுருக்கா. என்னாச்சு உனக்கு, ஏன் அவசரமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க, அதுக்கு அந்த கசன் என்ன சொல்கிறான்னா, நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்க போகிறோம், மேரேஜில் வந்து எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற விஷயம் அவனுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த கார்ட்ஸு ஃபண்டு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டா. நான் போய் நேரில் போய் தான் இந்த பிரச்சனையை பேசி சமாளிச்சுட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் நாங்கள் பிரேக்கப் பண்ணல அப்படி இப்படின்னு கொஞ்சம் நடிச்சிட்டு வரணும், நான் எப்போ வருவேன்னு தெரியாது, நீ பார்த்து கவனமாக இரு அப்படின்னு சொல்லி அப்பார்ட்மெண்ட்டில் அவளை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வந்து யோசிக்கிறா. லைக் வந்து இந்த மாதிரி இவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிருக்கா, இவ எப்போ வருவா, திரும்பி என்ன எதுன்னு நம்மளுக்கு தெரியலை. இன்னொருத்தரோட வீட்டில் நம்ம மட்டும் எவ்வளோ நாள் தான் உட்காந்துருக்கிறது, பேசாமல் நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீட்டுக்கு வந்து போயிட்டா தான் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க லைஃப்பில் அவங்கவுங்க ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அவங்க டேக்கிள் பண்ணி போயிட்டுருக்காங்க. என்னோட லைஃப்பில் நான் எப்போவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கேன், அது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே லீச்சாவையும் ஹீரோவுடைய தங்கச்சி வந்து மீட் பண்ணுறா. ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரூமர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எல்லாருமே அங்கேருந்து பணத்துக்காக தான் பாஸை டேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னையும் என் ஹஸ்பண்டையும் கூட நாங்கள் டேட் பண்ணிட்டு இருந்த காலத்தில் டீஸ் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் கடந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினும் நிஜமாவா அவரையுமா டீஸ் பண்ணாங்க அப்படின்னு உடனே, எனக்கும் என்னுடைய பிரதருக்கும் இந்த பிரச்சனை எப்போவுமே இருந்துகிட்ருக்கு, நாங்கள் வந்து ரொம்ப பரம்பரையாக வந்துட்டு இந்த மாதிரி ரிச்சான பர்சனுங்கிறதுனால நாங்கள் யாரை டேட் பண்ணாலுமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே காசிப் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அதுவும் உங்களை மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சனை டேட் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தான் லீச்சாவும் இந்த காசிப்பெல்லாம் நீ கண்டுக்காமல் இருக்கிறதுக்காக பழகு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு உடனே எல்லாரும் அங்கே ஆஃபீஸ் டயத்தில் ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கும்போது நான் எப்படி கண்டுக்காமல் இருக்கிறதுன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவன் வேலையை விட்டுடு அப்படின்னு லீச்சா சொல்கிறா. நீ என்ன சொல்கிற அப்படின்னு நம்ம ஹீரோனு ஷாக்காக, ஆமாம் இது 2 தான் உனக்கான சொல்யூஷன், உனக்கு லவ்வும் வேணும் வேலையும் வேணும் அப்படின்னா நீ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆகணும், அப்படி இல்லை உன்னால் தாங்க முடியல அப்படின்னா வேலையை விட்டு வேற எங்கேயாவது வேலை தேடிப்போ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. இதை கேட்டு நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறா, வேலையை விட்டுறதெல்லாம் ஆப்ஷனே கிடையாது, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், அதே மாதிரி என் லவ்வும் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வந்து சொல்லிக்கிறான். ஆனால் இந்த லவ்னால அவளுக்கு ஆஃபீஸில் எந்த ஒரு திங்ஸும் ஃபேவரபுளாக கிடைக்கக்கூடாது, அவள் உழைக்காமல் எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கா. ஸோ அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ்க்கு அவள் வந்து அதே முடிவோட போகையில் அங்கே வந்து ஒரு இன்க்ரிமெண்ட் மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு 8% இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்க்குறா அந்த லெட்டரில். ஸோ பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடுது. ஸோ நான் எவ்வளோ வேலை பண்ணியிருக்கேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்திருக்கு, எனக்கு யாரும் ஃபேவரட்டிசம்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவளோட ஃப்ரெண்ட்ஸும் மற்றவங்களும் வந்துட்டு ஆர்வமாக அவகிட்ட கேட்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ் உனக்கு இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ 8% சந்தோஷமாக சொல்ல, 8%ஆ இருக்கிறதுலே மினிமமே அதானே, 8% உனக்கு எப்படி கொடுத்தாங்க, அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது கொடுத்துருக்கலாம்ல ஒரு அசிஸ்டண்ட்டுங்கிற முறையில் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் இது பரவாயில்ல தான் அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனால் மற்றவங்களாம் அவள் கிளம்பி போனதுக்கப்புறமா பேசிகிட்டு இருக்காங்க.
ஒருவேளை பாஸ் வந்து தனியாக அவளுக்கு இன்க்ரிமெண்ட் கொடுப்பார் போல், மற்றவங்களுக்கு முன்னாடி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இதே கொண்டதோட இங்கே வந்துட்டு பாஸ் கூட வந்து சாப்பிட்றதுக்காக வரா. அந்த சமயத்தில் வந்துட்டு அவள் பாஸ் கிட்ட சொல்கிறதுக்கும் செய்கிறா, இந்த மாதிரி எனக்கு இன்க்ரிமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் பார்த்தேன், செக் பண்ணேன், உன்னோட டீம்லேருந்து வந்ததை அப்ரூவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ எதுவுமே வந்து ஃபேவர்லாம் கிடையாது, நீ ஒர்க் பண்ணதுக்காக தான் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, வீடு மாறலான்னு இருக்கிறேன் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இப்போ எதுக்காக வீடு மாறணும், உன் கசன் கூட தானே இருக்கேன்னு உடனே, கரெக்டு தான், என் கசனும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் என்னை வந்து எத்தனை நாள் வீட்டில் வச்சுப்பாங்கன்னு தெரியல, அவங்க வச்சுக்கிட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பாய் ஃப்ரெண்டா அவனும் அங்கே தான் இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ இத்தனை நாளாக ஒரு ஆம்பளையோட தான் இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்ன பாஸ் இது, இந்த டாப்பிக்கெல்லாம் இவ்வளோ தூரம் விளக்கவா செய்வாங்க, என் கசன் ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருக்காங்கிறதுல நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதில் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், உடனே அந்த வீட்டை காலி பண்ணு, என் கூட வந்து லிவ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ என்னது நம்ம 2 பேரும் ஒரே வீட்டையா, சத்தியமாக வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அது எப்படி முன்னப்பிட்ட தெரியாத ஒரு ஆளோட நான் நம்பி உன்னை விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சண்டைக்கு போகிறான். நம்ம ஹீரோயினும் முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் சரி உனக்கு 3 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே அந்த வீட்டை காலி பண்ணிட்டு நீ போயிடணும், அப்படி உனக்கு வேற எங்கேயும் வீடு கிடைக்கலனா நீ என் கூட தான் லிவ் பண்ணுறதுக்காக என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. பட்ஜெட்டுக்குள்ளே வீடு வேணும்னு சொல்லி தேடி அலைஞ்சிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோவே அவளுக்கு தெரியாமலே அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஒரு வீடு வந்துட்டு அவனாவே செட்டப் பண்ணி அந்த வீட்டில் அவனோட எம்ப்ளாயி ஒருத்தரை விட்டே வந்து நம்ம ஹீரோயின் அப்ரோச் பண்ண வச்சு, அந்த வீடு ரொம்ப சீப்பாக கிடச்சிருக்கு, ரொம்ப சேஃபான ஏரியாலையும் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு அவளுக்கு சுற்றி காட்டும் போது அவள் எப்படி இந்த ஏரியாவில் சீப்பாக கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவனும் இதோட ஓனர் வந்து அப்ராட் போயிட்டாங்க, சும்மா வீடு பூட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு சீப்பாக விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளிக்கிறான் நம்ம ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரி. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த வீடு ரொம்ப பிடிச்சி போயிட அதை ஃபைனல் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தையும் சொல்கிறா. இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் ஆகிடலாம், வீடு செம க்ளீனாக இருக்குது, எனக்கு பெருசாக வேலையே கிடையாது தெரியுமா, என் திங்ஸை மட்டும் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணால் போதும் அப்படிலாம் சொல்லிட்டு ஹீரோவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதனால சந்தோஷப்படுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பயங்கரமாக டான்ஸ் பண்ணி கொண்டாட்டத்தை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு முன்னாடி காட்டிட்டு இருக்கா. எந்த அளவுக்கு அவளுக்கு வந்து அந்த வீடு பிடிச்சிருக்கு, அந்த வீடு வந்து சிப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து கிடைச்சிருக்கு, ஆஃபீஸ்க்கும் பக்கத்துலேயே இருக்குது தெரியுமா, ரொம்ப சேஃபான ஏரியாவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அந்த வீடை பற்றி அவள் பேசிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவும் அவகிட்ட டின்னருக்குன்னு கூப்பிட, அவளும் ரெண்டெல்லாம் பே பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட காசே கிடையாது அப்படிங்கிறா. சரி கசனையும் ஃப்ரெண்டையும் வந்துட்டு டின்னர் கூப்பிட்டான்னு உடனே நம்ம ஹீரோவும் இப்போ தான் அவங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லைன்னு, அப்புறம் அவங்களுக்கு எப்படி வந்து ட்ரீட் கொடுப்பேன் அப்படின்னு உடனே, அதுக்கு தான் நீ இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து கிண்டல் பண்ண, உடனே ஹீரோ வந்துட்டு நான் தானே தாராளமாக பண்ணுறேன், இப்போயாவது என்கிட்ட கேட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். நாள் ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூமில் அங்கே கியூபிக்கலில் இருக்கிறது தெரியாமல் இங்கே வெளியில் வந்துட்டு எம்ப்ளாயிஸ் காசப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பாஸும் வந்துட்டு ஒன்றா காரில் வந்தாங்களாமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. இன்னொருத்தியோ இதெல்லாம் பழைய நியூஸ், புது நியூஸ் என்ன தெரியுமா, ஹீரோயின் நேற்று புதுசாக வீடு குடி போயிருக்கா, அந்த வீடும் கூட வந்துட்டு மெயினான இடத்துல இருக்குது, சீப்பான ரெண்டாமா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறா. பாஸ் நான் அவரோட மனசுக்காக தானே டேட் பண்ணுறேன், இவங்க எல்லாரும் நான் அவரோட பணத்துக்காக டேட் பண்ணுறேங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லீச்சா வந்துட்டு ஒன்று நான் வேலையை விடணும், இல்லைனா இந்த காசப்பெல்லாம் பழகணும்னு சொல்கிறா. இவங்க எல்லாரும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நான் எப்படி அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பழகிறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ நைட்டு வந்து ஹீரோவோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் அதே விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு ஹீரோவை பற்றி யோசிக்கிறா. நாங்கள் 2 பேரும் பேருக்கு தான் வந்துட்டு டேட் பண்ணுறோம், மற்றபடி நாங்கள் 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கும் ஒரு கம்பெனியனாக தான் இருந்துகிட்ருக்கோம். அதுக்கும் மீறி எங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. நாங்கள் அதிகமாக அடுத்த விஷயத்தை பற்றி பேசிக்கிறது கூட இல்லையே. என்னோட ரிலேஷன்ஷிப் நிஜமாவே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு தானா இல்லை வேறு ஏதாவதா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து போட்டு குழப்பிட்டு இருக்கா. அதனால ஹீரோடைய தங்கச்சியை பார்க்கறதுக்காக அந்த புக் ஸ்டோருக்கு வரா. ஸோ வந்துட்டு ஹீரோ ஓகே என்னெல்லாம் பிடிக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள், நான் அவனுக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அவளை யோசிச்சு பார்த்துட்டு வந்து அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும்லாம் எதுவும் கிடையாது, அவனுக்கு அப்பா அம்மாவோட வந்துட்டு கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணுறது ப்ராங்க்ஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்கா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அங்கே லீச்சா வரா. ஸோ வந்த உடனே நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்துட்டு அவளும் நீ என்ன இப்போ பாரு போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்ருக்க அப்படின்னோடனே நம்ம ஹீரோனும் ஏன் அதில் என்ன தப்பு, ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு லீச்சாவும் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்குது, ஆர்டினரி பீப்புள் இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஓகே தான், பட் ஸ்டில் இப்போ நீ ஒரு பாஸை டேட் பண்ணிகிட்ருக்க, அப்படி இருக்கும்போது போட்டு ரொட்டீனான ட்ரெஸ்ஸையே திரும்ப திரும்ப ரிப்பீட் மோடில் போட்டுட்ருக்கும் போது பார்க்குற எனக்கே கடுப்பாகுது, அப்போ ஹீரோக்கு கடுப்பாகாதா? இந்த மாதிரி விஷயமெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு அட்டென்ஷன் பே பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன், ஈஸியாக அவனுக்கு அழுத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறா. இதை கேட்டோன்னே ஹீரோவுடைய தங்கச்சியுமே ஆமாம் ஆக்சுவலாக வந்து நீயும் கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்கிறா. ஹீரோயின் வந்துட்டு இப்போ மனசுக்குள்ளே யோசிக்கிறா, இவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், ஆஃபீஸில் எல்லாரும் நான் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கேன் ஆவரேஜாக இருக்கேன்னு சொல்லி தானே வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு வந்து நான் தகுதி இல்லைன்றதுக்கு அதுக்கான மெயின் காரணமாக இருக்குது. ஸோ என்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலெலாம் நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு இவங்க கூட ஷாப்பிங் எல்லாம் போகிறா. அங்கே இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் வந்துட்டு இவள் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்க்குறா. ஆனால் வந்துட்டு அவளுக்கு வாங்குறதுக்கு எண்ணம் இல்லாததுனால அப்படியே விட்டுடுறா வேலையை பார்த்துட்டு. ஸோ இவள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதையும் அவங்க ஹீரோவோட தங்கச்சி லீச்சாலாம் கவனிச்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவளை பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்காகன்னு சொல்லி பண்ணுறது ஹீரோயினுக்கு வந்து மனசில் வந்துட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குது. அதாவது நம்ம வந்து அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறா. அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நம்ம லீச்சா ஹீரோன்னு சொல்லிட்டு ஆர்ட் கேலரிக்கு எல்லோரும் போகிறாங்க. அந்த சமயத்தில் அங்கே ஆர்ட்டை பற்றி நம்ம லீச்சாவும் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கையில் ஒரு பெயிண்டிங்கை காட்டிட்டு நம்ம லீச்சா வந்து சொல்கிறா ஹீரோ கிட்ட, இதை தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு நான் வந்து கிஃப்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன், விலையும் பட்ஜெட்டுக்குள்ளே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே குனிச்சு வந்துட்டு விலையை பார்க்குறா. அவங்க ஆர்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கு அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. விலையை பார்த்ததுக்கப்புறம் அவளுக்கோ பக்குன்னு தூக்கி போடுது. அடப்பாவீங்களா, இந்த விலையிலேயே ஒருத்தனுக்கு கிஃப்ட் கொடுப்பீங்க, இந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு ஊரே உட்காந்து சாப்பிடுமேடா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு பெந்த முடிச்சுட்டு இருக்கா. இதுலேயும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் டேஸ்ட் ஒத்து போகலையே, நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்குமேன்னு சொல்லிட்டு தனி வந்துக்கிறா. அதுக்கு பிறகு பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. லீச்சா நம்ம ஹீரோ கூடயும் கியூ கூடயும் பயங்கரமாக வந்துட்டு காம்பீட் பண்ணி அவங்க பேஸ்கெட் பால் வந்து பேஸ்கெட்லலாம் போட்டுட்ருக்க நம்ம ஹீரோயின் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அவளுக்கு பேஸ்கெட்குள்ளே பால் போகவே இல்லை. எனக்கு இது கூட தெரியல, ஒரு கேம் கூட விளையாட தெரியல, இவங்களுக்குள்ளலாம் வந்துட்டு நான் எப்படி மேட்ச் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு தங்கி நின்றுட்டுருக்கா. ஸோ இங்கே பார்த்தோன்னா அடுத்த நாள் ஹீரோ வந்துட்டு இவளை அப்ரோச் பண்ணி அவனுடைய கிரெடிட் கார்டை அவகிட்ட கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லோன்னே, இல்லை நீ கொஞ்ச நாள் என் தங்கச்சி கூடயும் லீச்சா கூடயும் தான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க 2 பேரும் எப்படி ஷாப் பண்ணுவாங்கல்ல எனக்கு தெரியும், அப்புறம் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு கார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினோ அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு பிடிக்கல, இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை என் தங்கச்சி எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும், வச்சுக்கோன்னு உடனே சரி உங்கள் தங்கச்சி பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் பே பண்ணுறேன் நம்ம ஹீரோயின் சொல்ல, அவளுக்காக மட்டும் சொல்லலை உனக்காகவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அவங்க எப்போ பாரு உன்னை ட்ரீட் பண்ணுறாங்கல்ல, நீ அவங்கள ஏதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை கேஃபேக்கோ கூட்டிகிட்டு போ, இந்த கார்டை வச்சு பே பண்ணு, அது கூடவே வந்துட்டு உனக்கு தேவையான திங்ஸு இதில் வாங்கு, அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா இவன் சொன்னது போலவே அவங்க 2 பேருக்கும் கால் பண்ணிவிட்டு கேஃபேக்கு வாங்க என்னோட ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அவளோட தங்கச்சி அங்கே வந்து ஆல்ரெடி இவங்க ஷாப்பிங் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ கேஃபேக்கே வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோயினை பார்த்து கேட்குறா, எங்கள் அண்ணன் தான் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துருக்கான்ல, அப்படியே நீ வந்து ஷாப்பிங் பண்ணும்போது அந்த கார்டை யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டு லீச்சா வந்து ஷாக் ஆகிடுறா. இந்த மாதிரி கார்டு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயமே வந்து அவளுக்கு கடுப்பேறிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயினும் கார்டு கொடுத்தது கூட உங்களுக்கு தெரியுமா அப்படின்ன உடனே, நீ ஏன் யூஸ் பண்ணலன்னு முதல்ல சொல்லு அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் எல்லாம் போகிறதுக்காக தான் பாஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டோடனே வந்துட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவும் சேர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தங்கச்சி சொல்ல, இல்லை எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது, அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்குறதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டோடனே லீச்சாவும் அவன் தான் கார்டு கொடுத்துருக்கான்ல, அதை வச்சு பே பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ஓவரா சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும், இல்லை அந்த கிளாத்ஸ் எல்லாம் நான் வாங்குகிற யூஷுவல் ரேட்டில் இருந்தால் நான் வாங்கிடுவேன், ஆனால் எல்லாமே எக்ஸ்பென்சிவ், சத்தியமாக எனக்கு கட்டுப்படி ஆகாது, என்னோட சம்பளத்தில் முக்கால்வாசி காசு ஒரு ட்ரெஸ்க்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, கார்டை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லீச்சாவும் கேட்டுட்ருக்க. நம்ம ஹீரோயினும், நான் வந்து ஃபுட்டுக்கு அவரோட கார்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், நம்ம சாப்பிட்றது அதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதாக ட்ரிங்க் பண்ணுறதுக்கெல்லாம், பட் ஆனால் கிளாத்துக்கு வந்து நான் அவரோட காசெல்லாம் செலவு பண்ண மாட்டேன், என்னோட அமௌண்ட்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிடுறா. ஸோ இது சொன்னதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அமைதியாகிடுறாங்க. பிறகு லீச்சா தான் நம்ம ஹீரோயினை அவளோட ட்ராப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோயின் அவரோட புது வீடை காட்ட லீச்சாவும் இந்த வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆகுறா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் பார்த்து, ஆக்சுவலாக இன்றைக்கி ஹீரோட கார்டை வந்து நான் உன்னை யூஸ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினல, அதுக்காக சாரி, நீ வந்து கொஞ்சமாவது இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வந்து கரெக்டு தான், அதை ஏற்றுக்காமல் நான் வந்துட்டு உன்னை கட்டாயப்படுத்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், அவரோட பணத்தை இன்றைக்கும் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நினச்சதில்லை, நம்ம எல்லாரும் ட்ரீட் பண்ணுறதுக்கு வேணால் அதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. லீச்சாவும் அதை கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ஃப்ரெண்டுக்கோ கசனுக்கோ கால் பண்ணிவிட்டு, ஹீரோ இந்த மாதிரி புதுசாக வந்து நான் வீட்டுக்கு ரெண்ட் பண்ண ஆரம்பித்ததுனால உங்கள் 2 பேரையும் ட்ரீட்டுக்கு கூப்பிட சொன்னால் அவனோட செலவுன்னு சொன்னால், ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ இவங்க வந்து கசன் வந்துட்டு நாங்கள் வரலாமா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி தங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ஃப்ரெண்டோ, நான் என் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுறேன், அதான் டூஃபேனை கூட்டிகிட்டு வந்துடுறேன், ப்ளஸ் எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் இது, அப்புறம் டூஃபேனுக்கு பிடிச்சதெல்லாம் இதுன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்ருக்கா. கூடவே வந்துட்டு ஹீரோ கொடுத்துருக்கக்கூடிய கார்டை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அவர் ஃப்ரெண்டு வந்து அதை நல்லா யூஸ் பண்ண சொல்கிறான். ஆனால் ஹீரோயினும் வந்து அதை மறுத்துடுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவள் வாங்கி இது வரைக்கும் செலவு பண்ணின பில்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ செக் பண்ணிகிட்ருக்கா. அவளோட ரெண்ட்டு, அவளுடைய எலக்ட்ரிசிட்டி, அவளுடைய ஷாப்பிங்னு சொல்லி எல்லாமே செலவு போக அவகிட்ட கையில் மிச்சம் காசே கிடையாது சம்பளத்தில். ஸோ தனியாக வாழ்றச்ச தான் பணம் எவ்வளோ கஷ்டங்கிறதே புரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் திரும்ப கணக்கு பண்ணிவிட்டு, என்னோட ஆஃபீஸில் கோவர்க்கர்ஸ் எல்லாருமே நல்லா செலவு பண்ணுறாங்க, ஷாப்பிங் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் சேலரி பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் அதே கொஸ்டினை வந்து அவங்க கிட்ட கேட்க, அவங்க எல்லாரும் வந்துட்டு அப்படி தான் கொஞ்சம் முன்னப்பின்னா இருக்கும் பணம், நம்ம தான் வந்து பார்த்து எங்கே பிடிக்கணும் எங்கே பிடிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு ஷாப்பிங் போகிறதுக்கு
காசே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அங்கே இருக்கவங்களோ வந்துட்டு அதான் ஹீரோ உங்ககிட்ட கார்டு கொடுத்துட்டான்ல அதை யூஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது. அவன் நேத்தானடா கார்டு கொடுத்தான், அதுக்குள்ளே இங்கே நியூஸ் வந்துருச்சா, அதுவும் எனக்கு மட்டும் தெரிஞ்ச நியூஸ் எப்படி இங்கே வரைக்கும் வந்துச்சு, ஒருவேளை ஹீரோவுடைய செக்ரட்டரி இந்த வேலையை வந்துட்டு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போயிடுறான். இப்போ ஹீரோடைய கார்டை திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அவளோட கசனோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாத, அது ஹீரோ வந்து தப்பாக புரிஞ்சுப்பான், அவனோட டிக்னிட்டியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அவளுடைய ஃப்ரெண்டோ அவனே தானே கார்டு கொடுத்தான், நீ ஒன்று கேட்டுவாங்களே, யார் என்ன பேசினா என்ன, உனக்கு என்ன வேணுமோ வாங்கி செலவு பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒத்து வரல, இந்த காசிப்பையும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அவளோட ஃப்ரெண்டு சொல்கிறா, பேசாமல் இந்த வேலையை விட்டுடு, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் இருக்கனால தான் இந்த காசிப்பெல்லாம் வருது, இந்த பிரச்சனையெல்லாம் வருது, பேசாமல் தனித்தனியாக போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆனால் நீ எப்படி கம்பெனி மாறி தானே ஆகணும், அவனுக்கு கீழே எப்படி அசிஸ்டண்ட்டாக அந்த கம்பெனியில் வேலை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா. என்னது இது, லீச்சா சொல்கிற மாதிரியே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா, அப்போ வேலையை விட்டால் தான் எல்லாம் சரி வருமா, வேலையை விட்டால் தான் என் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் லீச்சாவை சந்திக்கும் போது அவள் இந்த மாதிரி அவளுடைய எண்ணத்தை சொல்கிறா, என் ஃப்ரெண்டு இப்படி தான் சொன்னான்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே லீச்சாவும் காரணமே இல்லாமல் இதுக்காக வேலையை விடுவேன் லூசா நீனு அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ தானே முன்னாடி இந்த ஐடியாவை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க, நான் முட்டாள்தனமாக கொடுத்துட்டேன், அதெல்லாம் விடு, அதுக்கு நான் இப்போ சாரி கேட்டுக்கிறேன், நீ வேலையெல்லாம் விடணும்னு ஒரு அவசியமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. கூடவே வந்துட்டு ஹீரோவுக்கு நீ வந்து ஆவரேஜாக இருக்க அப்படின்னு தானே கிண்டல் பண்ணுறாங்க, ரொம்ப பிக்கியாக ஜட்ஜியாக இருக்கக்கூடிய ஹீரோ தானே உன்னை சூஸ் பண்ணியிருக்கான், ஸோ அப்போ உன்கிட்ட என்னமோ இருக்குன்னு தானே அர்த்தம், அதை நீ வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கோ, அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்துட்டு உன்னை மாற்றிக்க ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறா. ஸோ கம்பெனியை விட்டு விலகி போகாமல் உடனே நீயே மாற்றிக்கிட்டு அவனுக்கு பேர் ஆகிற மாதிரி பாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் வந்து சரியாகிடுறா. கூடவே வந்து லீச்சா என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்துட்டு வேறு வேறு சொசைட்டியில் வேறு ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு லவ் பண்ணும்போது நல்லா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பேசிக்கிறது கூட டாபிக் இல்லாமல் போயிடும், அப்போ தான் இந்த பிரேக்கப்பு ஹார்ட் பிரேக்குன்னு எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு குண்டத்துக்கு போட நம்ம ஹீரோயினுக்கும் மனசு வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிடுது. எங்கள் ஹீரோவும் இவளுக்கும் வந்துட்டு இவ சொன்ன மாதிரியே பேசிக்க டாபிக் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்காங்கன்னு அவன் மனசில் வந்து ஒரு ஃபீலிங் வேறு இருந்துக்கிட்டு இருக்க. லீச்சாவோடைய பேச்செல்லாம் வந்துட்டு இவளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பயத்தை உண்டாக்குது. ஸோ நம்ம ஹீரோயினும் லீச்சா கிட்டே அட்வைஸ் கேட்டுட்டு அடுத்தது வந்துட்டு ஒரு ஆனிவர்சரி மீட்டிங்கும் ஒரு பார்ட்டியும் ஒரே நாளில் நடக்க போகுதுன்னு சொல்லி ட்ரெஸ் சூஸ் பண்ண சொல்கிறா. அங்கே எல்லாருமே ஃபார்மல்ஸில் வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயின் மட்டும் பார்ட்டிக்கு போகிற மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல் மேக்கப்போட வந்திருக்கா. இதை பார்த்துட்டு எல்லாரும் அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பயங்கரமாக கிண்டல் பண்ணி காசப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோவும் மற்றவங்களும் வந்துட்டு அங்கே வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லா பாஸஸும் சேர்ந்து வரும்போது நம்ம ஹீரோடைய கண்ணு ஹீரோயின் கிட்ட போகுது. அவட்டுக்கு டக்குன்னு அவளை ஃபுல் மேக்கப்லையும் அந்த காஸ்டியூம்லையும் பார்த்த உடனே அவட்டுக்கு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினும் கண்ணெல்லாம் உறுத்துதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபால்ஸ் ஐலாஷஸ் வச்சது கூட தெரியாமல் அவட்டுக்கு கண்ணை போட்டு தேய்ச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். மற்றவங்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் அங்கே வந்து கியூ வேகமாக வரா. நம்ம ஹீரோயினுடைய ஐலாஷஸ் அவள் கண்ணை போட்டு தொடச்சதில் வேறு இடத்துல போய் ஸ்டிக் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு அவன் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். நேற்று லீச்சுவும் நீயும் வந்துட்டு ஷாப்பிங் போனீங்கன்னு கேள்விப்பட்டேன், இதை வாங்க தான் போனியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் பதில் எதுவும் சொல்லாமல் அந்த ஐலாஷஸை வாங்கி அந்த கூட்டத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் திரும்ப கண்ணில் வந்து ஒட்டிட்டு கரெக்டாக இருக்கான்லாம் கேட்டுட்ருக்கா. இதை பார்த்து வந்துட்டு கியூ ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான், இவன் இன்னசென்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. மற்றவங்களும் பயங்கரமாக வந்துட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் தனியாக மாட்டினதுக்கப்புறமா அங்கே புதுசாக சேர்ந்தால அந்த பொண்ணு இப்போ நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சி தரத்தரன்னு எடுத்துகிட்டு போயிட்டு, இன்னைக்கு வந்துட்டு மீட்டிங்க்கும் உனக்கு வந்து இல்லை பார்ட்டிக்கும் வந்து வித்தியாசமே தெரியாதா, என்ன ட்ரெஸ்ஸில் வந்திருக்க, மீட்டிங்னா ஃபார்மல்ஸில் வரணும்னு கூட சென்ஸ் இல்லை அப்படின்ன உடனே இது ஈவினிங் போட வேண்டிய ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இது ஈவினிங் போட கிடையாது, ஈவினிங் வந்துட்டு வேறு ஒரு பார்ட்டி கவுன் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல அதை கேட்டுட்டு பார்ட்டி கவுனா, நீ என்ன பாலுக்கா போயிட்டுருக்க, என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக பெர்மிஷன் வாங்குறேன், இங்கே சமாளிச்சுக்கிறேன், நீ மரியாதையை வீட்டுக்கு போயிட்டு ஃபார்மல்ஸில் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வா, ஈவினிங் பார்ட்டிக்கும் ஒழுங்காக ஏற்ற மாதிரியான ட்ரெஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம ஹீரோயினை அங்கேருந்து அனுப்பிவிட ஹீரோயினும் எதுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்லாம் ஆசை கிடையாது, பாஸோட ஆளாக போயிட்டேன், அதனால பாஸோட மானம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கொஞ்சமாக வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பு, நான் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஹீரோயின் பார்த்தோன்னா இந்த மாதிரி இந்த மேக்கப்பு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் லீச்சா கிட்ட கேட்டு ரொம்ப முறை ப்ராக்டிஸ் பண்ணி தான் கற்றுருந்துருப்பா. ஸோ ஈவினிங் பார்ட்டிக்கு வந்துட்டு இவள் காலையில் நடந்த அந்த எம்பாரசிங் மொமெண்ட்னாலேயே மேக்கப் எதுவும் போடாமல் ஆர்டினரியாக எப்போவும் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாதிரி வந்துடுறா, அது எதுவும் அவளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவள் காதுபடவே வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் இல்லைனா வந்துட்டு ஏதோ டிஸ்கோதேக்கு போகிற மாதிரி வந்தால் இப்போ என்னென்னா வந்து இழுத்து பொத்திட்டு வந்திருக்கா. இவள் ஒன்றும் தெரியாதவெல்லாம் கிடையாது, பார்க்க தான் வந்துட்டு அப்படியே அப்புறாணியாக மூஞ்ச வச்சுக்கிறா, மற்றபடி பாஸையே கைக்குள்ளே போட்டிருக்கானா எந்த அளவுக்கு வந்துட்டு இவ நாடகக்காரியாக இருப்பா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஓட்டிகிட்டு இருக்கும்போது அங்கே இதை பேச்செல்லாம் கேட்டுட்டு லீச்சா வந்து இவளுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக வரா. நான் உனக்கு சூஸ் பண்ண ட்ரெஸ் என்ன, நீ என்ன போட்டிருக்க, அட்லீஸ்ட் மேக்கப் அது போட்டு வந்தியா, உனக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேல்ல, கொஞ்சம் கூட மெனக்கட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி சத்த போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனும் நான் பல முறை ட்ரை பண்ணிட்டேன், இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்புறம் இந்த மேக்கப் இதெல்லாம் எனக்கு செட் ஆகலை, நான் ட்ரை பண்ணாலும் ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கேன், அதனால பேசாமல் நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ன உடனே உன்னை
காசு பண்ணுறாங்க, பாஸ்க்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உனக்கு வந்துட்டு மண்டையில் கொஞ்சம் கூட ஏறாதா? அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் கூட வரமாட்டியா? இப்போ ஒன்றால் அவனுக்கு தானே அசிங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ திரும்ப காசிப் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து ஆர்டினரி தான், அதுக்காக தான் வந்துட்டு இப்படி அவளை கிண்டல் பண்ணாதீங்க, பாஸ் இருந்தாலும் அவளை பிடிச்சி தானே டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த மற்றவங்களோ ஆர்டினரிங்கிறது உனக்கு பெருமையாக இருக்கா? அவளை பார்த்தா பாஸ்க்கு வந்துட்டு எங்கேயாவது பக்கத்தில் நிற்கிற மாதிரியா இருக்குது, அவள் பாஸ் கூட இருந்தாலே எங்களுக்கு வந்துட்டு அசிங்கமாக இருக்குது, லீச்சா மாதிரி ஒருத்தர் தான் பாஸுக்கு ஏற்ற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லீச்சாக்கு வந்து மனசெல்லாம் அப்படியே குழுன்னு இருக்குது. நம்ம ஹீரோயினோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்க. லீசாவோ வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே எடுத்துக்கிட்டு ஹீரோவுடைய தங்கச்சிக்கிட்ட போய் மீட் பண்ணுறா. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோவோட தங்கச்சியுமே இவங்க பேசினதெல்லாம் காதில் வாங்கிக்காத, அவங்கெல்லாம் எப்போவுமே பொறாம பிடிச்சவங்க அப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் ஒரு கண்ணில் வந்ததுலேருந்து பார்த்துட்டே இருக்கான். அவன் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு அவன் அவளை அப்ரோச் பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போக அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே லீச்சாவும் அவனோட தங்கச்சியும் வராங்க. பழைய பிஸ்னஸ் மேன் அப்புறம் வந்துட்டு அவன் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்கக்கூடியவங்கலாம் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஹீரோ வந்து தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்கிறா. ஸோ எல்லாருமே வந்துட்டு அவனுக்கு விஷஸ் கொடுக்குறாங்க. கூடவே வந்து இந்த இந்த ஆர்டினரி பொண்ணை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், கூடவே வந்துட்டு லீச்சாவை பற்றின ரூமர் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், நீ நிஜத்தில் யார்ப்பா டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ லீச்சா தான் வந்துட்டு கரெக்டாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே டவுன் ஆகிறத பார்க்கக்கூடிய ஹீரோவும் வந்துட்டு என்ன பதில் சொல்கிறதுன்னு வாய் எடுக்கிறதுக்குள்ளே வந்துட்டு லீச்சா வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து சமாளிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஹீரோட ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க, சென்ஷனும் ஹீரோவும் தான் டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இங்கே கியூவை தான் டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கியூவை வந்து கையை கோர்த்துக்கிட்டு கியூவே ஷாக் ஆக்கிடுறா. இதை பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக கியூவோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டா, ஜென்யூனா வந்துட்டு அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம கியூக்கு மட்டும் தான் தெரியும். அவனுக்கு எல்லாமே நடிப்புன்னு தெரியுது, இருந்தாலும் வந்துட்டு அவளை எம்பாரஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல சுச்சுவேஷன் வந்து அவனும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் அதுக்கப்புறம் கியூவையும் லீச்சாவையும் விஷ் பண்ணிவிட்டு அவங்களோட கவனமெல்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு. இங்கே ஹீரோயினும் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்கே அதுக்கப்புறமா கியூவும் தனியாக வந்துட்டு லீச்சாவை கூட்டிகிட்டு போயிட்டு கேள்வி கேட்குறான், எதுக்காக இப்படி ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை எல்லாருமே வந்துட்டு சென்ஷனை வந்துட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, சென்ஷனையும் ஹீரோவையும் நான் பிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, நானா எதுவும் பண்ண மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தாலும் மனசில் இருக்கக்கூடிய குழப்பத்தெல்லாம் பார்த்தாலும் கண்டிப்பாக இன்னும் 3 மாதம் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப் தாக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நடுவில் தான் நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கேனே தவிர நான் காத்து இருந்துட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்ககிட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். இப்போ வந்து ஹீரோக்கு நான் வந்து உன்னை டேட் பண்ண பார்க்குறப்போ அவனுக்கு வந்து ஒரு பொசசிவ் ஃபீலோ இல்லை ஒரு ஜெலசியோ வெளியில் வரும். கூடவே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்மளுக்கு ஏற்றவளாக இருப்பா, நம்ம வந்து ஆர்டினரி பர்சனுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் மனசில் ஒரு எண்ணமும் வரும். இதெல்லாம் மனசில் வச்சு தான் நான் இந்த மாதிரி வந்துட்டு உன் கூட மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, கியூவும் இதெல்லாம் வந்துட்டு சரியாக வரும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எல்லாம் சரியாக தான் வரும், என் பிளான் படி பார்த்தா இவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆவாங்க, ஹீரோ என்னோட வேல்யூவை ரியலைஸ் பண்ணி என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுவான், அது வரைக்கும் நம்ம 2 பேரும் டேட் பண்ணுற மாதிரி நடிக்கலாம் அப்படின்னு சொல்ல கியூ சரின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் தலையை பிடிச்சிக்கிட்டே தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு முடங்கிக்கிட்டே இருந்து தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவளும் வந்து தலைவலி தாங்காமல் கண் விழிக்கும் போது எவ்வளோதான் குடிச்சிருக்கணும் அப்படின்னு முடங்கிட்டு எந்திரிக்கும் போது தான் ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறா. அடுத்தது வந்துட்டு அவள் போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை பார்த்து ஷாக் ஆகுறா. இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத என் தங்கச்சி தான் மாற்றி விட்டா அப்படின்னு சொல்கிறா. நீ தலைவுக்கு அதிகமாக குடிச்சிட்ட போல அப்படின்னோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எம்பாரஸ்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், உனக்கு இந்த மாதிரி மீட்டிங்க்கோ இல்லை வந்து ஒரு பார்ட்டிக்கோ எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு தெரியலனா போட்டு மனசெல்லாம் குழப்பிக்காத, ரொம்ப பாடுபடுத்திக்காத, என்கிட்ட கேளு, நான் உனக்கு சூஸ் பண்ணி தரேன், அதுக்கு தானே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி உன்னை யாராவது வந்துட்டு நீ பாஸை டேட் பண்ணுறியா, உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால் அவங்க கிட்ட கம்பீரமாக சொல்லு, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எதுக்காக கூச்சப்படுற, எதுக்காக வந்துட்டு அவங்க கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் ரெடியாக இருக்கேன், எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் சந்தோஷமாகிடுது. இதோட இந்த பாட்டு முடியுது.